உலக தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல மூங்கில் அரிசி வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு தேவையான பொருள் இன்னைக்கு நான் 1/4 கிலோ மூங்கில் அரிசி எடுத்திருக்கேன். இதுதான் மூங்கில் அரிசி. பார்க்கறதுக்கு சின்ன சைஸ்ல இருக்கக்கூடிய கோதுமை மாதிரி தான் இருக்கும். இது பாருங்க, ஏராளமான சத்துக்களை தன்னகத்தே கொண்டது தான் இந்த மூங்கில் அரிசி. இதில் இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கூடவே 2 கேரட் இந்த மாதிரி நீளமாக கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. பீன்ஸும் ஒரு 10 நீளமாக கட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு 1 இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் இந்த சைஸ் கட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளி இந்த சைஸ் கட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய சைஸில் இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு 6-7 பல்லு பூண்டு தோல் உரித்து எடுத்துக்கோங்க. புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி எடுத்துக்கலாம். மல்லிப்பொடி 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். கூடவே 2 பட்டை எடுத்துக்கலாம். 2 கிராம்பு எடுத்துக்கலாம். ஒரே ஒரு மொராட்டி மொக்கு எடுத்துக்கலாம். அன்னாச்சி மொக்கும் 1 எடுத்துக்கலாம். பிரியாணி இலை, பிரிஞ்சி இலை சொல்லுவோம் இல்லையா, அது 1 எடுத்துக்கலாம். 2 ஏலக்காய். கூடவே ஒரு 3 டீஸ்பூன் தயிர் எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் கடலை எண்ணெய் தாளிக்கிறதுக்கு. 3லேருந்து 4 டீஸ்பூன் வரைக்கும் நெய் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் பூண்டையும் இஞ்சையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வாணலில் நாம் எடுத்து வச்சிருக்க 2 டீஸ்பூன் கடலை எண்ணெயை விட்டுக்கலாம். இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நாம் எடுத்து வச்சிருக்க மசாலாவெல்லாம் நல்லா பொரிச்சுக்கலாம். முதல்ல கிராம்பு போட்டுக்கலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சிருக்க மசாலா ஜாமான் ஒன்றா இது கூட நாம் சேர்த்துக்கலாம். மூங்கில் அரிசியில் ஏராளமான சத்துக்கள் இருக்குது. உடம்புக்கு வலிமையை கொடுக்கக்கூடிய தன்மை மூங்கில் அரிசிக்கு இருக்குது. மூட்டு வலி, கை கால் வலி இருக்கவங்களாம் வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மூங்கில் அரிசியை எடுத்துக்கலாம். எலும்பு தேய்மானத்தை தடுக்கக்கூடிய தன்மை இந்த மூங்கில் அரிசிக்கு இருக்குது. இப்போ பாருங்கள், நான் ஒவ்வொரு மசாலாவை போட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். நாம் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மூங்கில் அரிசி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புக்களை எல்லாம் கரைத்து எடுக்கக்கூடிய தன்மை உடையது. பாருங்க, இப்போ எனக்கு மசாலா நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு வெஜிடபிள்ஸை கொஞ்சம் நல்லா பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். மூங்கில் அரிசி வேகிறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கும். அதனால் வெஜிடபிள்ஸை நம்ம கொஞ்சம் நீளமாக பெருசாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பீன்ஸையும் நாம் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த காய் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த காயெல்லாம் நல்லா வதங்கிட்டதுக்கு அப்புறம் நாம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் இதில் சேர்த்துக்கலாம். எப்போவுமே எல்லா காயும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கடைசியாக நம்ம தக்காளியை சேர்த்தோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளி சீக்கிரமே வதங்கக்கூடிய தன்மை உடையது. அதனால் அதை நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ காயெல்லாம் எனக்கு நல்லா வதங்கிடுச்சு. அதனால் நான் தக்காளியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த காயெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்க மிளகாய் பொடியை இது கூட சேர்த்துக்கலாம். மல்லிப்பொடியும் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா, நாம் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையுமே சேர்த்து நாம் வதக்கி எடுத்துக்கலாம்.
மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மூங்கில் அரிசி கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமானது. இதை நாம் வாரத்துக்கு ஒரு நாள் சேர்த்துக்கிட்டோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்மளுடைய உடம்புக்கு தேவையான வலிமையை கொடுக்கக்கூடிய தன்மை மூங்கில் அரிசிக்கு இருக்குது. இப்போ இதில் நாம் தண்ணி சேர்த்துக்கலாம். காயெல்லாம் வதங்கிடுச்சு, தண்ணி சேர்த்துக்கலாம். மூங்கில் அரிசிக்கு 1 டம்ளர் அரிசி எடுத்தோன்னா 6 டம்ளர் வரைக்கும் தண்ணி விடணும். அது வேகிறதுக்கு அதிக நேரம் ஆகும். எனக்கு இன்னைக்கு 1 டம்ளர் அரிசி இருந்தது. அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட டம்ளராலேயே 6 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். ஒன்றுக்கு 6 அப்படிங்கிறது தான் இதோட கணக்கு. இப்போ இது கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். இப்போ நம்ம தண்ணி விட்டதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சிருக்க உப்பை இது கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இருக்கு இல்லையா, அதையும் நாம் இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிண்டி விடலாம். இப்போ ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே நாம் எடுத்து வச்சிருக்க மூங்கில் அரிசியை நல்லா கழுவிடலாம். இப்போ கழுவி இது கூட கொதி வந்ததுக்கப்புறம் நாம் சேர்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த மூங்கில் அரிசியை நாம் இது செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டு கூட இதில் நாம் போடலாம். பாருங்கள், இப்போ நான் 1 ஹவர் ஊற வச்சதை இதில் போட்டுட்டேன். இப்போ கொதி வந்தது நாம் எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையுமே இது கூட நாம் போட்டுடலாம். இந்த மூங்கில் அரிசி வேகிறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கும். இப்போ இதை நாம் எல்லாமே போட்டதுக்கப்புறம் நல்லா மூடி வச்சிடலாம். 3/4 மணி நேரம் வரைக்கும் ஆகும் இந்த மூங்கில் அரிசி நமக்கு வேகிறதுக்கு. பாருங்கள், இப்போ எல்லாமே நாம் இது கூட சேர்த்துட்டோம். இதை இப்போ நாம் மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை சிம்மில் போட்டு மூடி வச்சிடலாம். இல்லைன்னா பொங்கி வரும் இல்லையா, அதுக்காகத்தான். இப்போ எனக்கு 45 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் திறந்து பார்க்குறேன். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இதை நாம் இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இதை ஒரு கிண்டி விட்டுட்டு நாம் எடுத்து வச்சிருக்க நெய்யை இது மேலே விட்டுக்கலாம். நெய்யும் விட்டு நம்ம கொஞ்சம் தம் போட்டால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். மூங்கில் அரிசி அதிக நேரம் எடுத்துக்கும். உங்களுக்கு வேகலைன்னா கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா வேக விட்டு சிம்மில் போட்டுருங்க, நல்லாவே வெந்துடும். மூங்கில் அரிசி உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ நெய் விட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம ஸ்டவ்வில் தம் போட்டு வச்சிடலாம். அவ்வளோதான், இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இதுக்கு தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அதுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மூங்கில் அரிசி பிரியாணி உடம்புக்கு சத்தான ஒரு ரெசிபி தான் இது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வேறு ஒரு ரெசிபியோடு நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.